செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அறிவு இருக்கார். நான் ஸ்ட்ரைக்கில் வந்து கணேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட சக்தி வந்திருக்காரு. ஸோ 93 டார்கெட்டுங்க பேட்டிசிசி கந்திலிக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பாலே ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் முட்டியிருக்காருங்க அறிவு. ஆறுங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பால் 6ஓட ஸ்டார்ட் பண்ணாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க அறிவு. ஸோ இவர் நின்றாருன்னா பார்த்தீங்கன்னா தனியாகவே அடிச்சுட்டு போயிடுவாருங்க. இவருக்கெல்லாம் ஒரு ஸ்கோரே கிடையாது. ஸோ நிறைய மேட்ச் பார்த்துருக்கேன் அறிவை. நல்லா விளாடுவார். இரண்டாவது பந்து ரொம்ப வெளியே போட்டாருங்க, வைடுங்க. இரண்டாவது பந்து ஸ்லோயராக போட்டாருங்க, அங்கே டாட்டுங்க. ஸோ நல்லா போட்டாருங்க ஸ்லோயராக. மூன்றாவது பந்து அக்ராஸ் கொடுத்துட்டாருங்க. கண்டிப்பாக அது 6 தாங்க. எங்கங்க போகுது, நடுக்குள்ளியில் போய் விழுதுங்க. மிகப்பெரிய ஒரு 6ங்க அறிவு பேட்லேருந்து. கரெக்டாக விளாட்டு இருக்காருங்க அறிவு. இந்த பாலும் தரையாக அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் விஷால் இருக்கார். ஒரு மிஸ்ஃபீல்டிங்க, பவுண்ட்ரிங்க. அறிவுக்கு ஒரு லக்குங்க. ஐந்தாவது பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தாருங்க. அங்கே சரியாக கனெக்ட் ஆகல. குட் ஃபீல்டிங்க பார்த்திபன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ரன் புஷ் பண்ணிட்டாங்க. ரன்னிங்க. ஃபர்ஸ்ட் ஓவருடைய கடைசி பந்து அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான வாய்ப்பா அங்கே. ஐயோ, கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க பாலே ஒன்றும் கலெக்ட் பண்ணல. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க அறிவுக்கு. ஸோ ஓவருங்க. ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 21 ரன் அடிச்சிருக்காங்க. பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேட்டிசிசி கந்திலி. ரெண்டாவது ஓவர் போட விஷால் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் கணேஷ் நல்லா லைன் போடுறாருங்க. விஷால் டாட் பாலுங்க. இரண்டாவது பந்து குட் ஃபீல்டிங்க. கரெக்டாக போடுறாருங்க விஷால், டாட் பாலுங்க. மூன்றாவது பந்து அகெயின் ஒரு எட்ஜுங்க. ஸோ ரன் அவுட் சான்ஸா இல்லைங்க, மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பாலை வந்து டாட் பாலாக போட்டுருக்காருங்க விஷால். நான்காவது பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தாருங்க. நல்லா இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. அங்கே சரியான அடிங்க, சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. 3 பால் டாட் விட்டாலும் 4வது பாலை பொழந்துருக்காருங்க. ஒரு 6. ஐந்தாவது பந்து அங்கேயும் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா. சரியான ரன்னிங் கேட்சுங்க. இன்னமே ஓடிட்டு தாங்க இருக்காரு சக்தி. சரியான ரன்னிங் கேட்சுங்க. ஒரு விக்கெட்டுங்க. நியூ பேட்ஸ்மேன் முத்துப்பாண்டி வந்திருக்காரு. அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. அங்கே ஒரு சிங்கிள். ஓவருங்க. 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 28 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 6 மட்டும் தான் கொடுத்துருக்காரு பெரிய ஷாட்டில். 3வது ஓவர் பேட்டிங் பவர் பிளே. 3 ஃபீல்டர் வந்து வெளியே இருக்கணும். அந்த ஓவரை போட பார்த்திபன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முத்து பாண்டிங்க. முதல் பந்து ஸ்டிக் லைனில் வந்தார். ஒரு லெக் பைங்க, ஒரு சிங்கிள். இரண்டாவது பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. அங்கே ஒரே ஒரு ஃபீல்டர் தான் இருக்கார். அவருக்கு ஐலே போய் சிக்கியிருக்குங்க பால். வந்துட்டாருங்க ஸ்ட்ரைக்கில் அறிவு. பெரிய ஷாட் பார்க்கலான்னு நினைக்கிறேன். மூன்றாவது பந்து அடிச்சிருக்காருங்க. அது பவுண்ட்ரிங்க. ஸோ சொன்ன மாதிரியே பெரிய ஷாட்லாம் கொண்டு வருவார்.
நான்காவது பந்து. இந்த பால் வைடுங்க. நான்காவது பந்து ரீங்க அடிச்சிருக்காருங்க. அவர் கிளியர் பண்ணா குட் ஃபீல்டிங்க அங்கே விஷால். கண்டிப்பாக அவர் விட்டு இருந்தால் பவுண்ட்ரியாக மாறி இருக்குங்க. சிங்கிள். ஐந்தாவது பந்து. சூப்பராக அடிச்சுக்காரங்க. கேட்சுக்கான வாய்ப்பா. குட் டேக்கனுங்க. அங்கே ஸ்ட்ரைட்டில் நிற்க வச்சு போட்டுருக்காங்க. ஃபீல்டிங் விக்கெட்டுங்க. முத்துப்பாண்டி. நியூ பேட்ஸ்மேன் ரித்திஷ் இறங்கியிருக்காரு. லெஃப்ட் பேட்ஸ்மேன். பெரிய சுத்துங்க. கரெக்டான இடத்துல போட்டார் பார்த்திபன். டாட் பாலுங்க. ஓவர். 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 37 ரன் அடிச்சிருக்காங்க. பேட்டி சிசி கந்திலி. 4வது ஓவர் போட விஷால் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுல் ஒரு பாடி அட்டாக். டாட் பாலுங்க. 2வது பந்து குறுக்க கொடுத்துருக்காரு. அது எவ்வளோ தூரம் போனாலும் ஒரு சிங்கிள் தாங்க. 3வது பந்து. சரியான இடத்துல போடுறாருங்க விஷால். டாட் பாலுங்க. இந்த பாலும் டாட் பாலாக வீசிருக்காருங்க. பேட்ஸ்மேனை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காருங்க. பவுலர் ப்ரெஷர் ஏற்றிட்டு இருக்காரு விஷால். இந்த பால் சரியான ஒரு ஏக்கர் லைனில் போட்டாருங்க விஷால். டாட் பாலுங்க. 4வது ஓவருடைய கடைசி பந்து. இந்த பால் அடிச்சிருக்காருங்க. அது கண்டிப்பாக 6 மாரி தான் தெரியுது. போயிடுச்சுங்க அந்த துவர கொல்லிக்கே. 6ங்க. லாஸ்ட் பால் 6 முடிக்கிறாருங்க அறிவு. 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 44 ரன் அடிச்சிருக்காங்க. பேட்டி சிசி கந்திலி. 5வது ஓவரோட ராஜ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்டிக் லைனில் வந்தார். கால் வைக்கலனா கண்டிப்பாக ஸ்டிக்கில் போட்டிருக்கோம். ஸோ ஒரு சிங்கிள்ங்க வந்துட்டாருங்க ஸ்ட்ரைக்கில் அறிவு. 2வது பந்து அடிச்சிருக்காங்க. டாஸ் பாலை கன்வெர்ட் பண்ணி அங்கே மிஸ்ஃபீல்டு பவுண்ட்ரிங்க. லக்கிலி ஒரு பவுண்ட்ரிங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு. இந்த பால் டாட்டுங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு. சரியாக கனெக்ட் ஆகல. தரையாக போயிட்டு இருக்கு. முத்து ஃபீல்டர் இருக்காருங்க. ஒரு சிங்கிள். போன பால் பார்த்தீங்கன்னா பால் கிழிஞ்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ரீபால். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே 6ங்க. ஸோ லக்குங்க. போன பால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் தான். இந்த பால் கிழிஞ்சதுனால ரீபால் போட்டது ஒரு 6 ரன் கிடச்சிருக்குங்க. 5வது பந்து. டாஸ் பாலாக வாங்கி அடிச்சிருக்காரு. அகைன் அது 6க்கான வாய்ப்புங்க. போயிடுச்சுங்க. கண்டிப்பாக அது 6ங்க. பேக் டு பேக் 2 6ங்க அறிவு பேட்டில் இருந்து. ஸோ ரன்னை வந்து குறைச்சிட்டு இருக்காருங்க அறிவு. கடைசி பந்து அக்ராஸ் போனாருங்க. ஒரு டாட்டுங்க. ஓவர். 5 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 61 ரன் அடிச்சிட்டாங்க. பேட்டி சிசி கந்திலி. 6வது ஓவரோட பார்த்திபன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே அக்ராஸ் விட்டாருங்க. ஒரு டாட் பாலுங்க. 2வது பந்து ஒரு எஜ்ஜி பட்டு இருக்குங்க. விக்கெட்டுங்க. அவரே போட்டு அவரே பிடிச்சிருக்காருங்க. விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நண்பர் இறங்கியிருக்காரு. ஹிட்மேன் பிரதாப் இறங்கிட்டாருங்க. ஸோ இவருக்கு இருக்கிற பவருக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போகணுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பவர் வெஸ்ட் இருக்காருங்க. ஏக்கர் லைனில் வந்தார். கரெக்டாக பாலை பார்த்து ஒரு டிஃபென்ஸ் பண்ணிட்டாருங்க ஃபர்ஸ்ட் பாலே. ஸோ ஸ்ட்ரைக்கில் வராரு அறிவு. 4வது பந்து. நல்ல லைனில் போடுறாருங்க. டாட் பாலுங்க. இந்த பால் அம்பேர் என்ன தருவார்னு சொல்லிட்டு தெரில. வைடு கொடுத்துருக்காருங்க. இந்த பால் ரீபாலுங்க. அகெயின் டாட் பால் வீசியிருக்காருங்க. கடைசி பாலை ஒரு எட்ஜி. பட் இங்கே உள்ளே இருக்குங்க. ஓடி தான் எடுக்கணும்.
ஸோ ஸ்ட்ரைக்கை தக்க வைக்குவார் அறிவு. ஓவருங்க 64 ரன் அடிச்சிருக்காங்க 6 ஓவருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 24 ரன் அடிக்கணும் 2 ஓவருக்கு. சாரிங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா 29 ரன் அடிக்கணும் 12 பாலுக்கு. 7வது ஓவர் போட முத்து வந்திருக்காரு. பாபர் அசாம் ஸ்ட்ரைக்கில் அறிவு. முதல் பந்து காலில் பட்டுச்சுங்கன்னா வந்து ஸ்டெம்ப்லேயே விழுந்திருக்கும். ஒரு டாட் பாலுங்க ஃபர்ஸ்ட் பாலு. 2வது பந்து ஏன் ஸ்டிக் லைனுக்கே வந்தாருங்க. இங்கே ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் வராரு பிரதாப். 3வது பந்து இந்த பால் ஸ்லோயராக போட்டாருங்க. சரியாக அடிச்சிருக்காரு. அங்கே 4க்கான வாய்ப்பா இல்லைங்க. குட் ஃபீல்டிங்க. அங்கே 2 ரன்னுங்க. இந்த பால் அக்ராஸ் விட்டார். சரியாக கனெக்ட் ஆகலை. தரையாக போயிட்டு இருக்கு. குட் ஃபீல்டிங்க. ஸோ ஒரு சிங்கிள்ங்க. ஸ்ட்ரைக்கில் வராரு அறிவு. 5வது பந்து எந்த ஒரு பெரிய ஷாட்டுமே கொடுக்காம போட்டுருக்காரு. இந்த பால் நோ பால் கொடுத்துருக்காருங்க அம்பையர். ஸோ ரன் அவுட் சான்ஸ். அங்கே 1 ரன் 1 விக்கெட்டுங்க. இலவச பந்த 6 மாற்றுவாரா? இந்த பால் ஒய்டுங்க. ஃப்ரீ கண்டினியூங்க. இந்த பாலும் அடிச்சிருக்காரு. சரியாக மீட் ஆகலை. ஒரு டாஸ் பாலும் மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் சீலன் வராரு. ஒரு பந்துங்க. சரியாக கனெக்ட் ஆகலைங்க. ஸோ டாட் பாலுங்க. ஓவருங்க. 7 ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. இன்னும் 6க்கு பார்த்தீங்கன்னா 21 ரன் அடிக்கணுங்க. சொல்ல போனால் ஒரு 4 6 அடிக்கணுங்க. ஸோ அடிப்பாரான்னு சொல்லி பார்க்கலாம். 2 சைடுமே மேட்ச் இருக்குது. யார் சைடு மாறுனே தெரியாதுங்க. 6 பாலுக்கு 21 ரன் அடிக்கணும். அந்த ஓவர் போட சக்தி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் அறிவு. ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி சொல்லி இருக்காருங்க. கண்டிப்பாக ஆருங்க பட்ட ஒன்னே தெரிஞ்சுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஷாட் அடித்தா மேட்ச் வின் பண்ணுவாங்க. இன்னும் 5க்கு பார்த்தீங்கன்னா 15 ரன் அடிக்கணுங்க. ஸோ பவுலர் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார் போல். 2வது பால் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடில் அங்கே கேப்பில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஓடி தான் எடுக்கணும். கண்டிப்பாக 2 ரன் புஷ் பண்ணிடுவாங்க. ஸோ 2 ரன்னுங்க. என்ன பார்த்தீங்கன்னா 13 ரன் அடிக்கணும். அடிச்சிருக்காருங்க. அங்கே ஃபீல்டர் நிற்க வச்சு போட்டுருக்காரு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. ஸோ நிற்க வச்சு சீலன் விக்கெட்டை விடுறாரு. ஸோ 1 ரன் 1 விக்கெட்டுங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா மேட்ச் பாலுங்க. 12 ரன் அடிக்கணுங்க 2 பாலுக்கு. இந்த பாலில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு தெரில. இந்த பால் மேட்ச் பாலுங்க. அடிச்சிருக்காரு. அங்கே முத்து இருக்காருங்க. ஃபீல்டர் பிடிச்சி போட்டுருக்காரு. அறிவு விக்கெட் ஆகுறாருங்க. சரிங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 பாலுக்கு 11 அடிக்கணும். அடிச்சிருக்காரு. பின்னாடி போயிருக்கு. ஒரு சிங்கிள்ங்க. ஸோ 1 சைடில் வந்துட்டாங்க. ஆர்கே பிரதர்ஸ் சங்கம். அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கேட்சுங்க. விக்கெட்டுங்க. மேட்சை வின் பண்ணுறாங்க ஆர்கே பிரதர்ஸ் சங்கம். ஸோ பேட் லக்குங்க. பேட்டி சிசி. ஸோ நல்லா விளாட்டு இருந்தாங்க. நல்லா போச்சுங்க இந்த மேட்ச். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் மீட் பண்ணலாம்.